இந்தியாவுடைய லாங்கஸ்ட் சீ பிரிட்ஜ் எதுன்னு கேட்டாங்கன்னா அட்டல் சேது நாவா சேவா ஸ்ரீலங்கா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி 9.15 கிலோமீட்டர் அஸ்ஸாமில் வந்து ஒரு பிரிட்ஜ் இருந்தது. அந்த பிரிட்ஜ் பேர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா Jan 12, 2024 நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இனாகரேட் பண்ணார். இதோட நீளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 21.8 கிலோமீட்டர் 6 லேன் பிரிட்ஜுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 16.5 கிலோமீட்டர் வந்து சீலியும் 5.5 கிலோமீட்டர் தான் லேண்ட்லேயும் வந்து இருக்குது. நம்மளுடைய முன்னாள் பிரதமரான அடல் பிஹாரி வாஜ்பாயுடைய பேர் தான் வந்து இந்த பிரிட்ஜ் வந்து பேர் வச்சுருக்காங்க. ஸோ இது எதுலேருந்து எது கனெக்ட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா சேவரி அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் மும்பையில். ஸோ அதுலேருந்து நாவா சேவா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வரைக்கும் அது கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து யார் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆப்ரேஷன் ஏஜென்சி தான் கொடுத்துருக்காங்க. 80% ஆஃப் த டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து இவங்க தான் கொடுத்துருக்காங்க. மீதி வந்து ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த பிரிட்ஜுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 வருஷமாக வந்து செய்யணும்னு சொல்லிட்டு அட்லாஸ்ட் 2023 தான் வந்து இதை வந்து முடித்தாங்க. ஸோ Jan 2024 வந்து இனாகரேட் பண்ணாங்க. 1963 வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ப்ரொப்போசல் அறிவிச்சிருந்தாங்க. பிளானிங் ரோட் சிஸ்டம் ஃபார் மும்பை மெட்ரோபாலிட்டன் ரீஜன் சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ஃபஸ்ட் பிளான் வந்து 2006 ஸோ க்ரீன் கிளியரன்ஸ் ரிசீவ் பண்ணாங்க. அதாவது அந்த கடல் சார்ந்த உயிரினங்களுக்கு இதால் இந்த ரோடு இந்த பிரிட்ஜ் வார்த்தையில் எந்த ஒரு ஆபத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக க்ரீன் கிளியரன்ஸ் வந்து ரிசீவ் பண்ணாங்க 2015. ஸோ 2018 மார்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. ஆக்சுவலி இந்த அட்டல் சேத்துடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை டிரான்ஸ் ஹார்பர் லிங்க்னு சொல்லுவாங்க. அதோடைய இதில் தான் வந்து அட்டல் சேத்து பிரிட்ஜுன்னு நம்ம மாற்றிருக்கோங்க. ஸோ December 2023 இந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆயிருக்கு. Jan 12, 2024 வந்து இனாகரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி வந்து இந்த டைம் வந்து நமக்கு கன்சியூம் ஆகுது. நம்ம இந்த இடத்துக்கு போகணுன்னா அரௌண்ட் 90 to 120 மினிட்ஸ் ஆகுன்றாங்க. இந்த பிரிட்ஜ் வழியாக போகும்போது 20 மினிட்ஸில் போய் ரீச் ஆகலான்றாங்க. அதுமாதிரி ஹெவி லோடு ட்ரக்ஸ்லாம் வந்து இங்கே அலோடு கிடையாது. அதுமாதிரி பைக்ஸும் வந்து அலோடு கிடையாது. 100 km/h ஸ்பீடுக்கு இதில் போகலாம். ஸோ இந்த 6 லேனில் வந்து ஒரு தடவை ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து 250 rupees. அப்புறம் மல்டி லெவலுக்கு வந்து சம் காஸ்ட் வந்து இருக்குங்க. ஸோ அந்தளவுக்கு தேவையில்லை. அதுமாதிரி இதோடைய இனிஷியல் எஸ்டிமேட் எவ்வளோ அப்படின்ட்டு போட்டாங்கன்னா 14,712 crore. ஆனால் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 17,843 crores வந்து ஆயிடுச்சுங்க. ஸோ இதுதான் வந்து அட்டல் சேத்துடைய அந்த பிரிட்ஜுடைய டீட்டெயில்ஸு. ஸோ இது போதுமான ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இதை பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. Thank you.